வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் நெல் கொள்வனவுக்கு விண்ணப்பங்கள் இன்று முதல் வழங்கல். வேர்முகங்கள் நூலின் வெளியீட்டு விழா. பேராபத்தில் இலங்கை 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலை தாக்கும், அரசை எச்சரிக்கும் தரப்பினர். தொடர்ந்து அதிகரிக்கும் டெங்கு பாதிப்பு, நாட்டில் நோயாளர்கள் 68,672 உயர்வு. தங்கம் வாங்குவோருக்கு மகிழ்ச்சி, இலங்கையில் மீண்டும் சரிந்த விலை. பிள்ளையானுக்கு தொடர்ந்து விளக்கமறியல், நீதிமன்றம் உத்தரவு. மோசமான பட்டியலில் இடம் பிடித்த இலங்கை, வெடியானது காரணம். இலங்கையின் வயது முதிர்ந்த பெண் காலமானார். 325 கொள்ளு பேர குழந்தைகள். ஐஸ் போதைப்பொருளுடன் ஓய்வு பெற்ற அதிபர் கைது. அறிகுறிகளை உணர்ந்தால் உடனடியாக வைத்தியரை நாடவும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சர்வதேச சந்தையில் மீண்டும் வேகமாக அதிகரிக்கும் எண்ணெய் விலைகள். அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஈரான் வெளியிட்ட எதிர்மறையான தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யும் வகையில் அவர்களுக்கான படிவங்களை இன்று முதல் வழங்குவதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையினுடைய பிராந்திய முகாமையாளர் தவராசா மகேந்திரன் தெரிவித்தார். இன்று முதல் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக சிறுபோக நெல் கொள்வனவு முன்னெடுக்கப்படும் என அதன் தலைவர் மஞ்சுள பின்லந்து தெரிவித்தார். இதற்கமைய தற்சமயம் அதிக நெல் அறுவடை இடம்பெறும் பிரதேசங்களை அண்மித்து நெல் களஞ்சிய சாலைகளை திறந்து நெல் கொள்வனவு ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்கமைய வடக்கு மாகாணத்தில் தற்போது அதிகளவில் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் அந்த பிரதேசங்களில் நெல் கொள்வனவு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பொன்னி பதிப்பகம் வெளியிட்ட போ. அங்கரநேசனின் வேர்முகங்கள் நூலின் வெளியீட்டு விழா சென்னையில் இடம்பெற்றுள்ளது. போ. அங்கரநேசன் செவ்விகண்ட கலை இலக்கிய ஆளுமைகள் 19 பேரின் நேர்காணல்கள் அடங்கிய தொகுப்பை வேர்முகங்கள் என்ற பெயரில் சாளரம் பதிப்பகம் 2006ஆம் ஆண்டு வெளியிட்டது. கடந்த 2025ஆம் ஆண்டு மேலும் புதிதாக ஒரு இலக்கிய ஆளுமையின் நேர்காணலை உள்ளடக்கி 20 நேர்காணல்களின் தொகுப்பாக யாழ்ப்பாணத்தில் எங்கட புத்தகங்கள் என்ற பதிப்பகம் வெளியிட்டது. தற்போது வேர்முகங்கள் நூலை 3வது வெளியீடாக சென்னையில் பொன்னி பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. இதற்கான வெளியீட்டு விழா கடந்த புதன்கிழமை அண்ணா நூற்றாண்டு நூலக நூல் வெளியீட்டு கட்டட அரங்கில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பதிப்பாளர் வைகரை வாணனி தலைமையில் இடம்பெற்ற இந்த விழாவில் இயக்குநரும் நடிகரும் படைப்பாளியுமான கவிதா பாரதி வெளியிட்டு வைக்க ஓவியர் டிராஸ்கி மருது முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். நூல் தொடர்பான கருத்துக்களை காமராஜர் மதுரை பல்கலைக்கழக பேராசிரியர் ரா. சுப்பிரமணியன், படைப்பாளியும் ஊடகவியலாளருமான சுந்தரபுத்தன், வரலாற்று ஆய்வாளர் பல அதிகமான ஆகியோர் ஆற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வரும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை தாக்கும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அந்தமான் தீவு பகுதியில் ஏதேனும் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி உருவாகினால் வரும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை வந்தடையும். இவ்வளவு குறுகிய காலப்பகுதிக்குள் கரையோர பகுதிகளில் வாழ 3.8 மில்லியன் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம் செய்வது தற்போதைய சூழ்நிலையில் கடினமான காரியமாகும். மேலும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் இயலாமைகள் குறித்தும் அவர் தெரிவிக்கையில், அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி போன்ற அனர்த்தங்களின் போது அதை எதிர்கொள்வதற்கு தேவையான பணியாளர் திறன் தமது நிறுவனத்திடம் இல்லை. 24 மணி நேரம் இயங்கும் அவசர கால நடவடிக்கை பிரிவின் அதிகாரிகளுக்கு இரவு நேர பணிக்கான அடிப்படை தங்குமிட வசதிகள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவலில் நேற்று வரை காலப்பகுதியில் நாட்டில் மொத்தம் 68,672 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கடந்த 11ஆம் தேதி வரை 68,071 நோயாளர்கள் பதிவாகிய நிலையில் ஒரே நாளில் மேலும் 601 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று மீண்டும் சரிவை சந்தித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நகையக வியாபாரிகள் சங்கம் வெளியிட்ட தகவலின்படி நேற்று முன்தினம் 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,78,000 ரூபாவாக விற்பனையான நிலையில் இன்று அதன் விலை 2,000 ரூபாவால் குறைந்து 3,76,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,76,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,46,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை தொடர்ந்து விளக்கமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் 24ஆம் தேதி வரை அவரை தொடர்ந்து விளக்கமறியலை வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது பிள்ளையான் இணையவழி தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆசியாவில் 3வது மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நாடாக இலங்கை பட்டியலிடப்பட்டுள்ளது. உலகின் போக்குவரத்து நெரிசல் குறித்து 2026ஆம் ஆண்டுக்கான இடைக்கால அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை 254.5 என்ற போக்குவரத்து குறியீட்டுடன் 3ஆம் இடத்தில் உள்ளதோடு நைஜீரியா 320.3 என்ற குறியீட்டுடன் முதலிடத்திலும், கோஸ்டாரிகா 2ஆம் இடத்திலும், பங்களாதேஷ், கென்யா, எகிப்து, பெரு, ஈரான், இந்தியா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகள் முதல் 10 இடங்களுக்குள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனிடையே மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், வியட்நாம் ஆகிய நாடுகள் ஒப்பீட்டளவில் குறைந்த போக்குவரத்து நெரிசல் அளவுகளை பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையின் மிகவும் வயது முதிர்ந்த பெண்களில் ஒருவராக காணப்பட்ட பஞ்சகே கலுமெனிகே என்பவர் காலமாகியுள்ளார். அவர் இன்று தனது 114வது வயதில் காலமானார். பஞ்சகே கலுமெனிகே அனுராதபுரம் மாவட்டத்தின் சங்கிலி கனதராவைச் சேர்ந்தவராவார். 1912ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி பிறந்த அவர் இந்த நாட்டின் தொடக்கத்தில் தனது 114வது பிறந்த நாளை கொண்டாடினார். அதன்பின் கீழே விழுந்து காயமடைந்த கலுமெனிக்கு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் சுமார் 2 மாதங்கள் உயிர் வாழ்ந்த நிலையில் பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 12 பிள்ளைகள் மற்றும் 325 கொள்ளு பேர குழந்தைகளை உள்ளடக்கிய பெரிய குடும்ப பரம்பரையை விட்டு சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கம்பகா மாவட்டம் திவலப்பட்டிய பிரதேசத்தில் ஐஸ் போதைப்பொருளுடன் ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். திவலப்பட்டிய பகுதியில் உள்ள தன்னுடைய உறவினர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த போது அவர் போலீசாரின் சுற்றி வளைப்பில் சிக்கினார். இதன்போது அவரிடமிருந்து 175 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கந்தானை பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய ஓய்வு பெற்ற அதிபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் நீண்ட நாட்களாக கல்வித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பதோடு சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எய்ட்ஸ் அல்லாத 10,000க்கும் மேற்பட்ட பாலியல் நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை தேசிய பாலியல் நோய் தொற்று மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. இந்த நோயாளிகள் கடந்த ஆண்டு முதல் பதிவாகியுள்ளனர். இந்த தரவு அறிக்கையின்படி நோயாளிகள் ஹேர்பஸ் நோயாலும், நோயாளிகளின் பிறப்புறுப்பு பருக்களாலும், நோயாளிகள் சிபிலிஸ் நோயாலும், நோயாளிகள் கொனேரியா நோயாலும் மற்றும் நோயாளிகள் பிற பாலியல் நோய் தொற்றுகளாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு முதல் எய்ட்ஸ் நோயாளிகள் 874 பேர் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புண்கள், கொப்பளங்கள், பிறப்புறுப்புகளில் வலிகள், கட்டிகள், 3 நாட்களுக்கு மேல் நீடிக்கும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை உணர்ந்தால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தொடர்ந்து பாதுகாப்பற்ற உடலுறவில் ஈடுபடும் நபர்கள் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு முறையான சிகிச்சையை பெற்றுக்கொள்வதன் மூலம் இந்த நிலையை தடுக்க முடியும் என்று இலங்கை தேசிய பாலியல் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. இந்த பரிசோதனைகளை செய்து கொள்வதற்கு தேவையான தகவல்களை KNOW4SURE.LK என்ற இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். சந்தையில் மசகெண்ணெய் விலை மீண்டும் வேகமாக அதிகரித்து வருகிறது. ஹார்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல் மீதான தாக்குதல்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா, ஈரான் இடையே மீண்டும் தீவிரமடைந்துள்ள மோதல்களால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது. தற்போது ஒரு பீப்பாய் பிரெஞ்சு ரக மசகெண்ணெயின் விலை $79 அதிகமாகவும், ஒரு பீப்பாய் WTI ரக எண்ணெயின் விலை $74 அதிகரித்துள்ளது. இந்த 2 முக்கிய எண்ணெய் விலைகளும் கடந்த வெள்ளிக்கிழமை விலைகளுடன் ஒப்பிடும்போது அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பீப்பாய் பிரெஞ்சு ரக மசகு எண்ணெயின் விலை $76 ஒரு பீப்பாய் WTI ரக எண்ணெயின் விலை $72 பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு நெருக்கடி கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அத்துடன் வாஷிங்டன் தன்னுடைய கடமைகளை தொடர்ந்து மீறும் வரை பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றப் போவதில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது.
தெஹ்ரானின் நிலைப்பாடு கடமைக்கு ஈடாக கடமை என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபஹாயி செய்தி குறிப்பில் தெரிவித்தார். இது கடமைக்கீடாக கடமை என்ற விஷயம் என்று நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து கூறி வருகிறோம். மற்றைய தரப்பு அதன் கடமைகளை கடைப்பிடித்தால் நாங்களும் எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவோம் என ஃபஹாயி தன்னுடைய கருத்துக்களை அரசு தஸ்னீம் செய்தி நிறுவனத்திடம் மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.